நண்பர்களே, ஒரு சத்தம் கேட்கிறது இல்லையா? கீச் 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 என்று. இவர்தான் அந்த சத்தத்துக்கு காரணமான ஆள். ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ என்று காலையில் எழும்பாத தோழிகளை பார்த்து கேட்கக்கூடிய திருப்பாவை நாம் படித்திருப்போம். இவர்கள்தான் அந்த ஆனைச்சாத்தன்கள். இவர்கள் காலையிலே கீச் கீச் என்று சத்தம் போட துவங்கிவிட்டார்கள். இங்கேயும் எங்கேயோ இருக்கிறது ஒரு எண்ணம், இதோ இருக்கிறது. இவர்தான் கீச் சவுண்டுக்கு சொந்தக்காரர். வேறு பல 100 பேர்கள் இந்த சுற்றி பகுதியில் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். காலையிலே ஒரே சத்தம். இத்தனை சின்ன உடம்பிலிருந்து இந்த பெரிய சத்தம் வருகிறதா என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். எல்லா மரத்திலும் ஒரு ஆளாவது இருக்கின்றார். காலை நேரத்திலே நம்மை துயிலெழுப்ப இவர்கள் இப்படி வேஷம் கட்டி வந்திருந்து சத்தம் போடுகிறார்கள். ஆனைச்சாத்தன்கள். கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. எங்களுடைய வீட்டை சுற்றி காலையிலே எங்களை துயிலெழுப்புவதற்கு இவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த மரத்திலே குறைந்தது 100 பேராவது இருப்பார்கள். அப்படி சத்தம் கேட்கிறதல்லவா? காலை நேரத்தினுடைய ரம்யம் இந்த சத்தத்தால் இன்னும் அழகாகின்றது என்பதுதான் உண்மை. ஜேகே வேற ஒரு பார்த்து கூப்பிடுகிறார். வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய நோயாளிக்கு இயற்கை எழில்தான். ഇതിൻ്റെ സൗണ്ടാണ് ഞങ്ങളിപ്പോൾ